கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை என்பது நீடித்து வருகிறது. இதனால் இங்கிருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய அளவில் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அணைகளுக்கும் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இங்கிருக்கும் மக்கள்களின் தொழில்கள் அடியோடு முடங்கி போகும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இங்கு ரப்பர் என்பது பயிரிடப்படுகிறது. இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழிலை நம்பி இங்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் அதே போன்று உரிமையாளர்களும் இருக்கின்றனர். ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மழை என்பது நீடித்து வரும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பால் வடிக்கும் தொழில் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதன் பிறகு தற்பொழுது துவங்க இருக்கும் இந்த நிலையில் இந்த மழை என்பது நீடித்து வருவதால் இங்கு மீண்டும் அந்த பால் வடிக்கும் தொழிலாளர் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் ஆளாகியிருக்கின்றனர். நம்ம இங்கே பார்க்க முடியும், இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழில் என்பது அடியோடு முடங்கி போயிருக்கிறது. பலரது வாழ்வாதாரம் என்பது இன்றைய தினம் கேள்விக்குறியாகும் ஒரு நிலைக்கு என்பது இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பால் வடிக்கும் தொழிலாளி இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம், எவ்வளவு நாட்களாக இந்த பால் வடிக்கும் தொழில் என்பது நடைபெறவில்லை? இப்போ அரசுக்கு எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? ஏற்கனவே 1 மாதம் 1.5 மாத காலங்களாக பால் வடிப்பு பணி நிறுத்தப்பட்டு வைத்திருக்கின்றது. இந்த தொடங்கும் வேளையிலே திறந்து 1 மாதம் 1.5 மாதமாக நடைபெற்றிருந்த மழையினால் தொடர்ச்சியாக 2-3 மாதங்களாக எங்களுடைய பணி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் எதுவும் கிடையாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அரசானது கடற்கரையை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்கள் தக்க உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பால் வடிப்பு பணியை நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு எந்த ஒரு உதவியோ ஒரு சப்போர்ட் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் அரசு ஏதாவது அரசினுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து கொண்டிருக்குமானால் எங்களுடைய வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரம் கேள்குருவியாகவே உள்ளது. அந்த நிலையை நாங்கள் மோசமான நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே ஒரு 25,000 தொழிலாளிக்கு மேலே எனக்கு தெரிந்த மட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழில் இல்லாமல் பாதிக்கப்பட்டு எந்த வருமானமின்றி இதையே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு தான் இந்த மழை தீரும், அன்று நமக்கு பணிக்கு செல்லலாம் என்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த அரசு ஒரு மனதில் கொண்டு இந்த பால் வடிப்பு தொழிலாளர்களுக்கு ஏதேனும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டத்தை பொறுத்த அளவில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் தொடர் மழையால் தற்பொழுது அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசு தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கும் நிவாரணத் தொகையை போல இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதே இந்த ரப்பர் பால் வடிக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.